பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் தேவன் கிருபையாய் அவர் வழி நடத்துவார். தேவனாகிய கர்த்தர் சிறுமையானவனை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர். சிறுமையானவர்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே அநேகர் புறக்கணிப்பது உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ, இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 140வது சங்கீதம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். ஆம் தெய்வஜனமே, சிறுமையானவர்களின் வழக்கு, எளியவர்களுடைய நியாயம். தேவனாகிய கர்த்தரோ சிறுமையானவனை கண்ணோக்கி பார்க்கிறவர், அவன் மேல் நோக்கமாய் இருக்கிறவர். அதைதான் ஆண்டவர் வேதத்திலே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். சிறுமையானவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்போ தீங்கு நாளில் கர்த்தர் அவனை என்ன செய்வாராம்? விடுவிப்பார். இன்றைக்கு இந்த உலகத்தில் சிறுமையானவர்கள் மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறவர்கள் யாரும் இல்லை. சிறுமையானவர்களுக்காக வழக்காடுகிறவர்கள் யாரும் இல்லை. எளியவர்களுக்காக நியாயம் செய்கிறவர்கள் யாரும் இல்லை. அநேகருடைய வாழ்க்கை அது ஒடுக்கப்பட்டதாய் அது காணப்படுகிறது. நியாயம் செய்யாதபடிக்கு வழக்கு அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கத்தக்கதாக அங்கே வசனத்திலே சொல்லப்பட்டது போல அவருடைய காரியங்கள் யாரிடத்தில் போய் சொல்ல முடியும்? யார் எனக்காக வழக்காடுவார் என்கிற ஒரு நிலைதான் சிறுமையானவருடைய வாழ்க்கையிலே வருவதுண்டு. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரியோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா, இடத்துல வேலை செய்கிற இடத்திலே பயங்கரமான நெருக்கங்கள், காரணமில்லாத பழிச்சாட்டுகளை என்மேல் அவர்கள் வைக்கிறார்கள். எப்போ வேலையிலிருந்து தள்ளலாம் அல்லது துரத்தி விடலாம் என்று சொல்லி நினைக்கிற காரியங்கள். அதே போல இன்னொரு தாயாரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எங்களுக்கு இவ்வளவு சேலரி உண்டு, ஆனா அவர்கள் கொடுக்கிறதோ கொஞ்சம் பேலன்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிறுமையானவன் என்று சொல்லி உங்களை புறந்தள்ளி அல்லது ஒடுக்கப்படுத்தி அவர்கள் வைத்திருக்கிறார்களா? சில நேரங்களில் நமக்கு வரவேண்டியதான நன்மை, வரவேண்டியதான சொத்துக்கள், ஒரு சகோதரி அவர்கள் சொல்லும் பொழுது, எங்களுடைய சொத்துக்கள் இந்த இடத்தில் உண்டு, அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் தான். ஆனால் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அதெல்லாம் செய்யட்டும், வரட்டும், அப்புறம் தேவைப்பட்டா நான் செய்யறேன். அவங்க சொல்றாங்க, எங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர், எங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய கொஞ்சம் அந்த நன்மை கிடைச்சிச்சுன்னா எங்க வாழ்க்கை நல்லா இருக்குமே நினைத்து அவர்கள் அதற்காக ஏங்குகிறவர்கள் உண்டு. அப்போ சிறுமையானவனுடைய வாழ்க்கையில நெருக்கமும் ஒடுக்கமும் புறந்தள்ளப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். அங்கே அவனுக்காக நியாயம் செய்கிறவர்கள் யாரும் இல்லை. தெய்வ பிள்ளையே, அது ஒருவேளை உங்களுடைய பிசினஸா இருக்கலாம், இல்ல வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளா இருக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க என்னை ஒதுக்கி கொண்டே இருக்கிறார்கள். இல்லைங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக விளக்காடுவார். கடந்த நாளில் ஒரு சகோதரர் சொன்ன ஒரு வார்த்தை, எங்களுக்கு உண்டான காரியங்கள் எவ்வளவு, ஆனால் எனக்கு கொடுப்பதற்கு அது அவர்கள் மறுக்கிறார்கள். என்னுடைய சூழ்நிலைகள் அகால பாதாளத்தில் அது கிடக்கிறது, கொஞ்சம் உதவி பண்ணிட்டா மேல வந்துடலாம், ஆனா அவர்கள் செய்யாமற் போகிறார்கள். தெய்வ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. தேவனாகிய கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். சிறுமையானவனே, நீ நினைக்கிற எனக்காக யார் வழக்காட முடியும்? தேவனாகிய கர்த்தர் உனக்காக அவர் வழக்காடுவார். எளியவனே, உன் சிறுமையிலே, உன் வேதனையிலே தேவனாகிய கர்த்தர் அவர் நியாயம் செய்து உன்னை கிருபையாய் அவர் நடத்துவார். சீக்கிரத்திலே உன்னுடைய எதிராளிகளை அவர் தாழ்த்தி உனக்காக நியாயம் செய்து உனக்காக வழக்காடி உனக்குரிய நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் அவர் கொண்டு வந்து தந்து
உங்களை ஆசீர்வதிக்கிறதை உடைய கண்கள் காணும். சீக்கிரத்திலே தேவன் உங்களுக்காக வழக்காடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் சாட்சியாய் நிற்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்ய யாரும் இல்லையே, எனக்காக வழக்காட யாரும் இல்லையே என்கிற அந்த வேதனையோடு கூட இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அவர்களுக்காக வழக்காடுவீராக. நீர் அவர்களுக்காக ஒடுக்கப்பட்ட இடத்திலே, நெருக்கப்படுகிற இடங்களிலே அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்காக காரியங்களை கைகூடி வர செய்து அவர்களை கர்த்தர் நீர் கட்டி எழுப்ப உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். நன்மையானவைகளை செய்யும், கிருபையாய் நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். வரவேண்டிய நன்மைகள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, சோர்ந்து போகாதீங்க. உடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அவர் நியாயம் செய்வார். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். சகலமும் உங்களுடையதாய் மாற உங்களுக்கு ஏற்றவைகளை செய்ய கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். God bless you. God bless you. God bless you.